அதை யாரும் நம்ம பெருசு பண்ணாம இனிமே ஜாக்கிரதையா இருந்துக்குவோம். செல்வி, முதல்ல நீங்க 2 பேர் போய் ரெடி ஆயிட்டு வாங்க, போங்க. நம்ம மாட்டிக்கல நினைச்சு சந்தோஷப்படுறீ? சந்தோஷப்படுறதா? அம்மா வா போலாம். எதுக்கு சிசிடிவி கேமரா பார்க்க வேண்டாம்னு சொன்னீங்க? எல்லாரும் சுத்தி நின்று நீங்க தான் நகை எடுத்தீங்கன்னு சொன்னப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் செல்வியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு அவங்க மூஞ்சி மேலே அடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ கல்யாண வீடுன்றதுனால அமைதியா இருந்துட்டேன். அதே தான் நானும் சொல்றேன். நம்மளால எதுக்கு இந்த கல்யாணத்துல குழப்பம் வரணும்? அதான் நான் இப்ப நகை எடுக்கலன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. ஏங்க, நீங்க எடுக்கலன்னு அவங்க என்னங்க சொல்றது? எனக்கு தெரியாதா? எனக்கு இப்ப அதை யாரு திருடுனாங்கன்றதை கண்டுபிடிச்சு உங்களை தப்பு சொன்னவங்களை எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து நிப்பாட்டணும். அதுக்காக ரூமுக்கு போனது யாருன்னு பார்க்கணும். எதுக்கு? நாம அசிங்கப்படவா? ஏங்க, என்னங்க சொல்றீங்க? ஆமா வேலு, சிசிடிவியை பார்த்திருந்தா நாம தான் மாட்டிருப்போம். நம்ம குடும்பமானதான் போயிருக்கோம். ஏன்னா இந்த நகையை திருடினவங்க வேற யாரும் இல்ல, ராஜேஸ்வரி அத்தை தான். இந்த பிளான போட்டதே கீர்த்தி தான். கௌதம் ரூமுக்குள்ள வந்தவங்க குண்டா இருந்தாங்கன்னு சொல்றப்பவே எனக்கு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அதை தாண்டி நகையை திருட வந்தவங்க அதை திருடிட்டு தானே போயிருக்கணும். எதுக்காக கற்பக அம்மா கொடுத்த பைக்குள்ள போடணும்? இதுல இருந்தே தெரிய வேண்டாம், நகையை திருடுறது அவங்களோட நோக்கமே இல்ல. நமக்கு திருட்டு பட்டம் கட்டி இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு அனுப்பணுங்கிறது தான் அவங்க நோக்கமே. நம்ம மேல இவ்வளவு வன்மமா இருக்கிறது அந்த கீர்த்தி தான். அவதான் இது உறுதியா பண்ணிருக்கா. ஏங்க, இவ்வளவு உறுதியா நம்புற நாம எதுக்கு இன்னும் அமைதியா இருக்கணும்? வாங்க இப்பவே போய் வாசு சாப்பிட்டு சொல்லுவோம். சொல்லி விஷயம் தெரிஞ்ச யாருக்கு அசிங்கம்? தப்பு அவங்க பண்ணிருந்தாலும் போக போறது நம்ம குடும்பமானதான். என்னதான் அவங்க நம்மள அசிங்கப்படுத்த இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருந்தாலும் நாம் எப்படி நம்ம குடும்பத்தை விட்டு கொடுத்திருக்க முடியும்? இப்படிப்பட்ட காரியத்தினால தலை குனிஞ்சு நிக்க போறது திருமாமா தான். இதால பாதிக்கப்பட போறது திருமாமாவோட சமையல் கான்ட்ராக்ட் தான். இதெல்லாமே நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அதை யோசிக்கலைங்க. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. நீங்க சபையில் அவமானப்பட்டு நின்னதை கூட பெருசா எடுத்துக்காம நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க பாருங்க. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குங்க. அவங்க அப்படி நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? தேலோட குணம் கொட்டுறதுதான். நாம தான் ஒதுங்கி போகணும். அதையும் மீறி கேட்க வந்தா அதோட கொடுக்க எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியும். சரிங்க, காட்டி கொடுக்க வேணாம். 4 வார்த்தை நறுக்குனாச்சு கேட்டுட்டு வரலாங்க. அப்பதான் என் மனசு ஆறும். சரி வாங்க. நல்ல சான்ஸ் இருந்தும் மிஸ் பண்ணிட்டோமா? எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் ரூம்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்த்து வச்சிருந்தா செல்வியும் வேலுவும் இந்நேரம் திருட்டு பட்டத்தோட இந்நேரம் இந்த மண்டபத்தை விட்டே கிளம்பி இருப்பாங்க. நீ தேவையில்லாம சொதப்பி வச்சிருக்க. நான் என்னடி ஓடி புடிச்சு விளையாடுறவன் அங்க வந்து கட்டில் கடையில பூந்திருப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன்? நல்ல வேளை கீர்த்தி, அவன் என் முகத்தை பார்க்கலையேன்னு சந்தோஷப்படு. இல்லனா நீயும் நானும் இந்நேரம் மண்டபத்தை விட்டு வெளியில போயிருப்போம். மா, அந்த கல்யாண பொண்ண பாத்தியா? செல்வியை காப்பாத்துறதுக்காக அவ மாத்தி வச்சதா பொய் பேசுறா. அப்ப அந்த செல்வி அந்த அளவுக்கு அந்த கல்யாண பொண்ண கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. அது சரி, அந்த செல்விக்கு நடிக்க சொல்லியா கொடுக்கணும்? புருஷனும் பொண்டாட்டியும் போட்டி போட்டு நடிச்சு கூடிய சீக்கிரம் ஆஸ்கார் அவார்டே வாங்கிடுவாங்க. அந்த திறமையெல்லாம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான் இருக்கு. மண்டபத்துல பெரிய சம்பவம் பண்ணிட்டு அம்மாவும் பொண்ணும் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா இருக்கீங்கல்ல? ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்களா? கல்யாண மண்டபத்துல ஒரு நகை ஒண்ணு காணோம். சரி, அது எதுக்கு இங்க வந்து சொல்ற? அந்த நகையை திருடிட்டு போன காக்கா இங்கதான் இருக்கு. அதான் அந்த காக்காவை பார்த்து எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன்.
நகைய காணுமா? அதுக்கு இப்ப எதுக்கு நாங்க காரணங்கிற மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்க?